لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீதும் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் இறுதி நாள் வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவர்களின் மீது அன்பு கொண்டு பின்பற்றக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதும் இறைவாணியை ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் சொரிந்தருள்வாயாக. உலகத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மதிப்பையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் குறைக்கும் வண்ணம் யகூதிகளுடைய திட்டத்தை இன்றைய வஹாபிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக யகூதிகள் பெருமானாருடைய புகழை அளித்தார்கள், அந்தஸ்தை குறைத்தார்கள். இன்று அதே வேலையை அந்த யகூதிகளினால் நேரடியாக செய்ய முடியாத காரணத்தினால் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவுபடுத்துகின்ற இந்த வேலையை வஹாபிகளுடைய கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் யகூதிகளுடைய வழியில் வஹாபிகள் என்று நாம் அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தற்போது நவீன பிரச்சனையாக காலத்துக்கு காலம் ஒவ்வொரு பிரச்சனைகளை இந்த வஹாபிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கை வைப்பதற்கு முதல்ல ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொன்றாக படிப்படியாக கை வைத்து கொண்டு வந்தார்கள். எம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், எம்முடைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை நாம் அந்தஸ்திலே கூடியவர்களாக நினைக்கின்றோம். அவர்கள் வரும்போது எழுந்து நிற்கின்றோம், அவர்களுடைய கைகளை முத்தமிடுகின்றோம். இப்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை செலுத்தி கொண்டு வந்த ஒரு நாகரிகமான ஒரு உலகம், பண்பான ஒரு உலகம், அன்பான ஒரு உலகம். இந்த உலகத்தில் அப்படி தான் மக்கள் அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை சீர்குலைக்க வேண்டும் என்று யகூதிகளினால் ஏவிவிடப்பட்ட ஏஜென்ட்டுக்களான இந்த வஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொன்மொழிகளை தவறான முறையில் புரிந்து கொண்டு ஏதோ சில விடயங்களை காரணமாக காட்டி பெற்றோர்களை மதிக்க தேவையில்லை, ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்காக வேண்டி கிளாஸ் ரூமுகளுக்கு வந்தால் அவர்களுக்காக வேண்டி எழுந்து நின்று மரியாதை செய்ய தேவையில்லை என்று ஒரு பொதுவான கருத்தை முன்வைத்தார்கள். எங்களுடைய சமுதாயம் இதுவரை காலமும் அழகான முறையிலே இந்த மரியாதை செலுத்தி கொண்டிருந்ததை மறந்து தற்போது இவர்களும் ஆமாம் அவர்கள் சொல்வது சரிதான் என்று நினைத்து கொண்டு பாவம் அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி ஜனங்கள் அவர்களுடைய வழியிலே சிக்கி பெற்றோர்களை மதிக்காதவர்களாகவும் ஆசிரியர்களை மதிக்காதவர்களாகவும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்ததாக பெற்றோர்களும் முடிந்து விட்டார்கள், ஆசிரியர்களும் முடிந்து விட்டார்கள், மூத்த மனிதர்களும் முடிந்து விட்டார்கள். அடுத்தபடியாக ஒருபடி முன்னேறி ஷேகுமார்களை நிந்திக்க தொடங்கினார்கள். எங்களுடைய ஷேகுமார்களை ஆத்மீகத்துடைய தந்தைகளான இவர்களை நிந்திக்க தொடங்கினார்கள். இவர்களை நிந்திக்கும் போதும் எங்களுடைய சமுதாயம் பரவாயில்லை, ஷேகுமார்களை தானே நிந்தித்தார்கள் என்று அதையும் கணக்கெடுக்காமல் விட்டார்கள். அவர்கள் அதிலும் முன்னேற்றம் கண்டார்கள். இந்த யகூதிகளுடைய வழியில் இருக்கக்கூடிய வஹாபிகள் திரும்பவும் என்ன செய்தார்கள்? ஷேகுமார்களையும் தாண்டி அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்களை நிந்திக்க தொடங்கினார்கள். அவர்களை மரியாதை செய்து கொண்டிருந்த இந்த உலகம் அன்பாலும் பண்பாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையிலே எமக்கு அழகுபடுத்தி காட்டி தந்து
அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அழகான முறையிலே ஆத்மீக போதனைகளை ஊட்டிய அவுலியாக்களை மரியாதை செய்வதை விட்டும் தடை விதித்தார்கள். அங்கே செல்வது ஷிர்க் என்றார்கள், அது பித்அத்தான காரியம் என்றார்கள். இப்படி சொல்லி சொல்லி பல ஹதீஸுக்களை சரியான முறையில் புரியாமல் விதண்டாவாதம் செய்து கொண்டு அவுலியாக்களை அவமதிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் இதிலும் இந்த யகூதிகளுடைய வழியில் இருக்கக்கூடிய வஹாபிகள் இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்து இஸ்லாத்தை சீர்குலைத்து கொண்டிருந்தார்கள். வலிமார்கள் தானே என்று எங்களுடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் அதையும் ஒரு பெரிய விடயமாக கருதாமல் சிறிய விடயம் என்று கருதி விட்டுவிட்டார்கள். இப்படி விடப்பட்டு அவுலியாக்கள் முடிந்ததற்கு பின்னால் தாபியீங்களை நிந்தித்தார்கள். இமாம்கள், இஸ்லாத்தை அழகான முறையிலே எமக்கு ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து தந்த இமாம்கள், அவர்களுடைய கால் தூசுக்கும் பெறுமதி இல்லாத இந்த யகூதி வழியில் இருக்கக்கூடிய வஹாபிகள் அவர்களையும் நிந்தித்தார்கள். இமாம்கள் தேவையில்லை என்றார்கள். அவர்களுடைய வார்த்தையை புரிவதற்கு கூற சக்தியற்றவர்கள். இப்படியெல்லாம் செய்து மக்களை சீர்குலைத்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இவர்களுடைய வழிகளையெல்லாம், இந்த யகூதிகளுடைய வழிகளையெல்லாம் அடுக்கடுக்காக கொண்டு வந்து அடுத்தபடியாக இமாம்களையும் நிந்தித்துவிட்டு அடுத்தபடியாக முன்னேறினார்கள். சஹாபாக்களையும் தூற்றத் தொடங்கினார்கள். ஏனென்றால் இந்த வழியில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த வழிகளில் இருக்கக்கூடிய யாருமே இந்த வஹாபிகளையோ யகூதுகளையோ ஆதரிக்கக்கூடிய கூட்டம் அல்ல. அது பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அதே போன்று இமாம்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், இவர்கள் எல்லோரும் யகூதிகளையும் வஹாபிகளையும் எதிர்க்கக்கூடியவர்கள். எல்லோரும் இஸ்லாத்துடைய தூய வடிவை சங்கிலி கோர்வையாக கொண்டு வந்து இருக்கக்கூடியவர்கள். எனவே தான் இந்த சங்கிலி கோர்வையை அடுக்கடுக்காக தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரையும் இவர் கூடாது, அவர் கூடாது என்று ஒவ்வொருவரையும் கூடாது என்று இவர்கள் சொல்லி அடுத்தபடியாக சஹாபாக்களை நிந்தித்தார்கள். சஹாபாக்களை நிந்திக்கும் போதும் எமது சமுதாயம் சற்று சிந்தித்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அது மங்கிவிட்டது. சஹாபாக்களை சொல்லும் போது, சஹாபிகளா, அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கு என்ன புதிதாக முளைத்ததாக இருக்கின்றது, அப்படியெல்லாம் கேட்க தொடங்கினார்கள். அதற்காக வேண்டி தராவீகை 20 ரக்காத்தை சஹாபாக்கள் தான் ஏற்படுத்தினார்கள் என்று ஒரு வாதத்தை கொண்டு வந்து, அந்த தராவீஹ் 20 அல்ல 8 தான் தொழ வேண்டும், சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 20 ஆக்கினார்கள் என்று 20 ரக்காத்தை இல்லாமலாக்கி 8ஆக மாற்றினார்கள். இப்பொழுது அந்த 8ம் இல்லாமல் போய்விட்டது. இதற்கு பிறகு ஜும்மாவுடைய 2வது பாங்கு ஏற்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது ஒரு சஹாபி ஏற்படுத்தியது தானே, சஹாபி என்ன அவர் ஏற்படுத்தினார், இஸ்லாம் மார்க்கமா என்று கேட்டு ஜும்மாவுக்கு இருந்த 2வது பாங்கை இல்லாமல் ஆக்கினார்கள். சஹாபிகளை அவமதித்தார்கள். இதே போன்று சஹாபிகளை அவமதிக்கின்ற விடயத்தை எவ்வளவு அவர்களால் முடியுமோ அத்தனையையும் செயல்படுத்தினார்கள். சஹாபாக்களை எப்படியெல்லாம் தூற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் தூற்றினார்கள். அதை சொல்வதற்கு நாவு கூசுகின்றது. அதனால் அவர்களுடைய அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு கூட என்னுடைய நாவு தடுமாறுகின்றது. அந்த அளவு அவர்கள் சஹாபாக்களை கடும் மோசமான முறையிலே திட்டினார்கள். ஏன், சஹாபாக்கள் என்கின்றவர்களும் அன்றைய யகூதிகளுடன் சண்டையிட்டவர்கள். அவர்களுடைய வழியால் தான் தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள் என்று இமாம்களாக இப்பொழுது இந்த கோர்வை வந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் இந்த வழியை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களையும் நிந்தித்தார்கள். போனா போகட்டும் என்று எங்களுடைய சமுதாயம் அதையும் பழைய குருடி கதத்தொருடி என்ற மாதிரி எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள். இறுதியாக இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த யகூதிகளுக்கோ இந்த வஹாபிகளுக்கோ அவர்களின் பக்கம் இல்லை என்பது அவர்களுக்கே தெரிந்துவிட்டது. எப்பொழுதும் இல்லை என்பது அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஆனால் படிப்படியாக அதை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைதான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் எதிர்ப்பதற்கு தொடங்கியிருக்கின்றார்கள். ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்ற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். மக்களுக்கு மத்தியிலே போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலக்கா அல்லது இறைவனுடைய மகனா? யாருமே இல்லையே. அப்படியானால் ஒரு மனிதர் தானே. மனிதர் என்று சொன்னால்
எம்மை போன்ற ஒருவருக்கு நாம் எதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து மக்களுடைய உள்ளங்களை திசை திருப்பினார்கள். இப்படி திசை திருப்பும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை உணராமல் சொன்ன விஷயத்தை மக்கள் பார்க்கவில்லை, மாறாக அவர்கள் பார்த்தது ஆதாரம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானே, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்ற குர்ஆன் ஆயத்தின் மூலமாக நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற மனிதர்தான் என்ற வசனத்தை சொல்லியிருக்கின்றானே. அப்படியானால் அந்த வஹாபிகள் சொல்லக்கூடியது சரிதானே என்று மக்கள் யோசித்தார்கள். ஆனால் எப்பொழுதும் பாதி கிணறு தாண்டுவார்கள் இந்த வஹாபிகள், அடுத்த பாதி கிணறு அடுத்த நாள் தான் தாண்டுவார்கள், அடுத்த பாதி கிணறை தாண்டவே மாட்டார்கள். அப்படிதான் அவர்கள் தான் இந்த வஹாபிகள். பாதி கிணறு தாண்டியதை போல குர்ஆனிலே பாதியைத்தான் சொன்னார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு பின்னால் வருகின்ற யூஹா இலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை, அந்த சொல்லை விட்டு விட்டார்கள். விட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆயத்திலே ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர் எந்த அடிப்படையிலே, நாம் மனிதர் என்ற அடிப்படையில் எப்படி சாப்பிடுகிறோமோ அதே போன்று நாங்கள் தூங்குகின்றோமோ அதே போன்று எல்லாத்திலேயும் எங்களை போன்று தூங்குவார்களே ஒழிய அவர்களுடைய தூக்கம் எங்களை போன்ற தூக்கம் அல்ல, மாறாக நாம் தூங்குவதைப் போல தான் தூங்குவார்கள். அவர்களுடைய தூக்கத்தில் வித்தியாசம் இருக்கின்றது. அவர்களுடைய நாங்கள் கண்ணால் மட்டும் உறங்குகின்றோம், கண்ணும் உறங்கும் கல்பும் உறங்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண் உறங்கினால் கல்பு உறங்காது. தூக்கம் என்ற வார்த்தையில் தான் ஒன்றாக இருப்பார்கள். அதே போன்று உடம்பிலையும் அப்படித்தான், ஒவ்வொன்றிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் நம்மை போன்ற இருந்தாலும் ஒவ்வொன்றுடைய அந்தஸ்தும் வேறாக இருந்தது. அதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே அப்படி சொல்லிவிட்டு யூஹா இலைஹி என்று சொல்லி அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது என்று வித்தியாசத்தை காட்டிவிட்டான். இதை நாம் காத்தாங்குடியிலே இருக்கக்கூடிய மௌலவி ஜெய்னி என்று சொல்லக்கூடிய அவரிடத்திலே போய் இதை பற்றி விசாரித்த போதும் அவர் இந்த குர்ஆன் ஆயத்தை முன்வைத்தார். அப்படி சொல்லும்போது நாம் இந்த யூஹா இலைஹி என்ற இந்த வார்த்தையை வைத்ததும் அதற்கு அவர்கள் மறுப்பு சொல்ல முடியவில்லை. அவர்கள் சொன்னார்களாம், அந்தஸ்திலே வேறு என்றதை அந்த இடத்திலே அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், பேசுவதற்கு வழி இல்லாமல். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் என்ற இந்த வார்த்தையை யகூதிகள் அன்று கொண்டு வந்ததை இன்று வஹாபிகள் கொண்டு வந்து அந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். மக்கள் இதை பெரிதாக கருதவில்லை. இப்படி சொல்லி இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவமதிக்கின்ற முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்களை காஃபிர்கள் என்றார்கள். பெற்றோர்களை காஃபிர்கள் என்று சொல்லும் போதும் எமது சமுதாயம் பெற்றோர்களை தானே காஃபிர்கள் என்றார்கள், ரசூலுல்லாஹ்வையா சொன்னார்கள் என்று ஒரு விதமாக சிந்திக்க தொடங்கினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை தெரியாமல். எனவே இத்தனை விஷயங்களையும் சொல்லி இறுதியாக தற்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள், எம்மை பார்த்து சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஜியாரங்களுக்கு சென்றால் ஷிர்க் செய்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள், இணை வைக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படி சொல்லும் போது எல்லாம் நாம் நம்மைத்தானே சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி சும்மா இருந்து விட்டோம். அதற்கு பின்னால் யாராவது சஹாபாக்கள் ஜியாரம் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி காட்டினால் சஹாபாக்கள் அவர்களும் இணை வைத்து தான் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள், சும்மா இருந்து விட்டோம். ஏன், எல்லோரும் ஜியாரம் செய்துதான் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு காலத்தில் தெரியாமல் இணை வைத்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். யகூதி திருத்தி கொடுத்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து அவர்களுடைய ஈமானை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை இப்படியான வார்த்தைகளை உபயோகிப்பதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். குஃப்ரான வார்த்தைகளை சொல்லி காட்டுவதில் குஃப்ரு ஏற்படாது என்ற காரணத்தினால்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி காட்டுகின்றேன். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து இப்படி ஒரு கேவலமான முறையிலே ஒருவன் சித்தரித்து கொண்டிருக்கின்றான். இவனை பற்றி இஸ்லாமிய தீர்ப்பு நாம் யாரிடத்தில் கேட்பது? உலமாக்களாகிய நாங்கள் அனைவரும், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களும் இவர்களுக்கு இந்த ஷைத்தான்கள் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான்கள், அதாவது யகூதிகள் வழியில் இருக்கக்கூடிய வஹாபிகளை எப்போ இவர்களுக்கு ஃபத்வா கொடுத்து விட்டார்கள், இவர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களே இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்டவர்களே அல்ல என்றதை அஹ்மது ரிஸா கான் பரேலவி அவர்கள் அன்றைய கொடுத்து விட்டார்கள் ஃபத்வாவை. அதே போன்று இன்று என்ன செய்கின்றார்கள், இலங்கையிலே இருக்கக்கூடியவர்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய ஜம்மியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய
இவர்களிடத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை போய் சொன்னால் இவர்கள் தான் இந்த ஜம்மியத்துல் உலமாவை எமக்கொண்டும் இந்த ஜம்மியத்துல் உலமா ஒன்றும் பெரிதானதல்ல, மாறாக எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்க தீர்ப்பு நாங்கள் கேட்டு போனால் எங்களை இன்னொருவரோட மூட்டி விட்டு அவர்கள் வேடிக்கை பார்ப்பார்களே ஒழிய அவர்கள் நல்ல பிள்ளையாகுவது தான் எல்லா இந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய எல்லா நிலைமைகளிலுமே அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரையாவது 2 பேரை மூட்டி விட்டு அவர் நல்ல பிள்ளையாயிடுவார். கிட்டத்தில் மரதானை பெரிய பள்ளிவாசல் ஜாஹிரா காலேஜில் எத்தனையோ வருட காலங்களாக ஜும்மா பிரசங்கம் நடத்தி வந்தார்கள். சின்ன பள்ளி ஒரு செவருக்கு பக்கத்திலே இருக்கின்றது. ஆனால் அந்த பள்ளிவாசலுடைய ஜும்மா பிரசங்கம் ஜாஹிரா பள்ளியில் சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் நடத்துகின்றார்கள் என்ற காரணத்துக்காக வேண்டி சின்ன பள்ளியிலே பக்கத்தில் ஒரு செவரு தான் தாண்டி இருக்கின்றது. சின்ன பள்ளியிலே தப்லீக் ஜமாத்தினால் ஒரு ஜும்மா ஆரம்பிக்க விடப்பட்டது. அப்பொழுது ஜம்மியத்துல் உலமாவிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த ஜும்மா கூடுமா என்று கேட்கப்பட்டதற்கு ஜம்மியத்துல் உலமா தீர்ப்பு கொடுக்கின்றது. எப்படி கூடாது என்று யார் சொல்கின்றார்கள் என்று, யார் கூடாது என்று சொல்லுகின்றனர்? நீங்கள் கூடாதுன்னு சொல்லுகிறீங்க, எங்களை பார்த்து கேட்கின்றார்கள். நீங்கள் கூடாது என்று எங்களிடத்தில் ஒரு கடிதம் தாங்க, நாங்கள் அவர்களிடத்தில் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஜம்மியத்துல் உலமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை என்ன? அவர்கள் ஃபத்வா வேறு எதற்கெல்லாம் ஃபத்வா கொடுக்க தெரியும் என்று இருந்தால் ஏன் எம்மிடத்தில் கேட்க வேண்டும்? எம்மினையும் அந்த தப்லீக் ஜமாத்தினரையும் கோர்த்து விட்டு அவர்கள் குளிர் காய பார்க்கின்றார்கள். ஆனால் விடயம் அதுவல்ல. நாம் கேட்பது என்ன? ஜம்மியத்துல் உலமா உன்னுடைய ஃபத்வா என்ன? இப்படி ஜும்மா நடத்துவது கூடுமா கூடாது, நீ ஃபத்வா கொடு, ஏன் எம்மிடத்தில் கேட்க வேண்டும்? அப்படியானால் ஜம்மியத்துல் உலமாவை விட்டு எமக்கு தந்து விட்டு நீ சென்று விடு. இதுதான் எமக்கு தேவை. ஒன்றோ ஜம்மியத்துல் உலமாவில் இருப்பவர்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தை அங்கீகரித்து அவர்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்ற அந்த அங்கீகரித்த லெட்டர் எம்மிடம் இருக்கின்றது. தௌஹீத் ஜமாத்தை நாம் அங்கீகரிக்கின்றோம் என்று சொன்ன லெட்டர் எம்மிடத்தில் இருக்கின்றது. எனவே ஜம்மியத்துல் உலமாவில் நாம் கேட்பது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இணை வைத்தார்கள், தெரியாமல் சிறுக்கு செய்தார்கள் என்ற இந்த வார்த்தையை சொன்ன இந்த தௌஹீத் ஜமாத்து நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? ஏனென்றால் நீ சொல்லியிருக்கின்றாய் தௌஹீத் ஜமாத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்று. எனவே நீயும் இதே கருத்தில் தான் இருக்கின்றாயா என்பதுதான் எம்முடைய கேள்வி. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற இந்த பட்டம் எப்படிப்பட்ட ஒரு பட்டம் தெரியுமா? ஒருவனை பொய்யன் என்று சொல்லலாம். பொய்யன் என்று ஒருவனை பார்த்து சொன்னால் அந்த பொய்யன் என்று சொல்லப்பட்டவனுக்கு எவ்வளவு கவலை வரும்? அதையும் விடுங்க. ஒரு கள்ளன் என்று சொல்லுகின்றான். கள்ளன் என்று சொன்னால் எவ்வளவு கவலை வரும்? ஒரு விபச்சாரி என்று சொல்லுகின்றார் ஒரு பெண்ணை பார்த்து. விபச்சாரி என்று சொன்னால் எவ்வளவு கவலை வரும்? இப்படிப்பட்ட இந்த பாவங்களை எல்லாத்தையும் விட அல்லாஹ்வினால மன்னிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த இணை வைப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உங்களுடைய மனைவியை பார்த்து சொல்கின்றார் தான், உங்களோட மனைவி விபச்சாரி என்று தாங்கிக் கொள்வீங்களா? உங்களோட உம்மா விபச்சாரி என்று சொல்கின்றார், தாங்குவீங்களா? யாரும் தாங்க மாட்டீங்கிறார். இல்லை, தெரியாமல் உங்களோட உம்மா விபச்சாரம் செய்துட்டாரு, தெரியாமல் உங்களோட மனைவி விபச்சாரம் செய்துட்டாரு என்று ஒத்தன் உங்களோட உம்மாவையோ அல்லது உங்களுடைய சகோதரிமார்களையோ மனைவியையோ இப்படி சொன்னால் எந்த முஸ்லீமாவது பொறுத்து கொள்வார்களா? யாராவது பொறுத்து கொள்வார்களா? யாருமே பொறுக்க மாட்டார்கள். எல்லோரும் கொதித்தெரும்புவார்கள். இப்படி இருக்கும்போது இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த விபச்சாரத்தை கூட அல்லாஹ் மன்னிக்கன்னு சொல்கிறான். ஆனால் இணை வைப்பு இந்த ஷிர்க்க மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவன் சூட்டுகின்றான் என்று சொன்னால், முஸ்லீம்களாகிய எமக்கு கோபம் வராமல் இருந்தால் எந்த ஒரு முஸ்லீம் அவன் முஸ்லீமே அல்ல, அவ்வளவுதான். இதற்காக வேண்டி ஒரு மனிதன் இந்த ஃபத்வாவை கொடுக்க மறுக்கின்றார்கள். இந்த ஜம்மியத்துல் உலமா கூட முஸ்லீம்களுடைய பட்டியலை நாம் சேர்க்க முடியாது. இவ உலமா இல்லை, உலக்க சபைன்னு தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நிலைமைக்குத்தான் இவர்களுடைய நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், அன்று காத்தாங்குடியில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னதாக இந்த ஜம்மியத்துல் உலமா அவரை கூப்பிட்டு விசாரிக்காமலேயே ஃபத்வா கொடுத்தவர்கள் தான் இந்த ஜம்மியத்துல் உலமா. அந்த அளவு குயிக்காக கொடுத்துட்டார். அவர் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்ல கொள்கையில் இருந்தார் என்று சொல்ல ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர் என்ன வார்த்தையை உபயோகித்தார் என்று கூட பார்க்கவில்லை, உடனே ஃபத்வா. அவரை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை. ஆனால் இந்த ஜைனி என்று சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான் அவர் மாத்திரம் அல்ல, வஹாபிகளுடைய அத்தனை பேருடைய கொள்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்தார்கள், தெரியாமல் சிறுக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். வவஜதுக லால்லம் ஃபஹதா என்ற ஆயத்துக்கு கூட ரசூலுல்லாஹ் வழிகேட்டில் இருந்தார்கள் சொல்லக்கூடிய கொள்கை தான் இந்த வஹாபிகளுடைய கொள்கை. எனவே இந்த வஹாபிகள் இப்படியெல்லாம் சொல்லியும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பசுத்தோல் போத்திய இந்த புலிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை இப்படியெல்லாம் கேவலமாக பேசியும் ஃபத்வாவை கொடுக்காமல் 6 மாதம் தேவை, 1 வருடம் தேவை என்று இழுத்தடித்து கொண்டிருப்பது ஜம்மியத்துல் உலமாவும் இந்த வஹாபிகளுடைய கொள்கையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை இதன் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இப்படியெல்லாம் கேவலமாக பேசியும் இன்னும் ஜம்மியத்துல் உலமா அதற்குரிய ஃபத்வாவை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கையிலே தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக, அது மாத்திரமில்லாமல் ஜம்மியத்துல் உலமாவுக்கு எதிராகவும் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்கப்படும். அதற்காக வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடாத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள் மாத்திரமே பார்க்கப்படும். ஜம்மியத்துல் உலமா இதற்கு ஃபத்வா வழங்குவார்களா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஜம்மியத்துல் உலமாவுக்குரிய ஃபத்வாவை அவர்களை கலைக்கப்படும் என்பதை உறுதியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எந்த மனிதர் ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையை உபயோகித்தாலும் அவனுடைய ஈமான் பறிபோய் விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜம்மியத்துல் உலமாவுடைய வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இலங்கை வாழ் முஸ்லீம்களே, இதற்கு பின்னால் இந்த ஜம்மியத்துல் உலமாவை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கூட்டத்தில் சார்ந்து அல்லாஹ் நம்மளையும் உங்களையும் ஈமானோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.